தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எம் திண்டுக்கல் மண்ணின் மணிமகுடமான புனித மரியன்றை விடுதலை பள்ளி நூற்றாண்டு துவக்க விழாவை கொண்டாடும் பேச்சினை அளித்தீரே. நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதுமிருந்து வருகிறது ஏற்றுக்கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற பரிந்துரைக்கத்தின் முறைகளை நாங்கள் வைத்து வரோம். எங்களின் நேர்மையான இதயத்தோடு முழு வலிமையோடு உண்மை அன்பு செய்யவும் உன் அன்பு பணியை கல்வி பணியில் எடுத்து எண்ணவும் எங்களுக்கு கற்று தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொருள் சேர்ப்பதற்கு அல்ல, இப்பூவிலே அன்பு, உண்மை, இரக்கம், பணிவு, மன்னிப்பு, சமத்துவம், சமாதானம் இவையாவும் கொண்ட இறையாட்சி இம்மண்ணுலகில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக. நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியில் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தையானது வந்தது. அந்த ஒளி என்று நாம் சொல்லுகின்ற போது இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரிலே இந்த பள்ளியானது ஒளியாக உருவானது, ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் கல்வி இல்லா ஒரு சூழல் இருந்த நேரத்திலே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இயேசு சபை மிஷனரிமார்கள் இந்த தமிழகத்தின் தென்பகுதிகளிலே ஆற்றிய பணிகள் ஏராளமானவை. அவற்றில் முத்தாய்ப்பானதுதான் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திண்டுக்கல் மாநகரில் மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகிலும், ஏன் இந்திய தேசத்திலும் கூட இந்த ஒரு பள்ளியை முதன்மையான உயர்நிலை பள்ளியாக உயர்த்தி காட்டி இருக்கின்றார்கள். உண்மையை உணர வேண்டும், உண்மையை தேட வேண்டும் என்பது உலகம் நமக்கு கொடுக்கின்ற மேலான அழைப்பாக இருக்கின்றது. இந்த இந்திய திருநாட்டிலே திண்டுக்கல் பகுதியிலே மிகவும் பிற்போக்குத்தனமான செயல்பாடுகள், மக்கள் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல்கள் இருந்த நேரத்திலே உண்மை உணர்தல் என்ற விருது வாக்கோடு நம்முடைய பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டு அந்த உண்மையை மாணவர்கள் மனதில் மட்டுமல்ல வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும் என்று வீறு நடை போட்டு வீராய்ப்புடன் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இறைவா நீ ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவா நீ ஒரு சங்கீதம். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையா என் மனம் புகுந்திடுவார். நம் பள்ளியின் பட்டதாரி கணித ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், 38 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற இருக்கின்ற ஆசிரியர் திருமிகு பிரான்சிஸ் ஆண்டனிராஜ் அவர்கள் வரவேற்புரை. நமது புனித மரியன்னை வளாகமானது துவக்கப்பட்டு 170 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப பள்ளியாக, உயர்நிலை பள்ளியாக, மேல்நிலை பள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இத்தனை ஆண்டு காலமும் நமது வளாகத்தை தனது பராமரிப்பில் வைத்து பாதுகாத்து வருகின்ற நமது அன்னை மரியாளுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து எனது வரவேற்புரையை துவக்குகின்றேன். இந்த திண்டுக்கல் நகரிலே மிகவும் பின்தங்கிய கிராமப்புறத்திலே வசதி வாய்ப்புகள் குறைந்த நிலையிலே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கின்றது இந்த புனித மரியன்னை மேல்நிலை பள்ளி நிறுவனம். நம் பள்ளியானது கடந்த 100 ஆண்டுகளாக கல்வி, விளையாட்டு, கலை மற்றும் கல்வி இணை செயல்பாடுகளில் தேசிய அளவிலும், மாநில அளவிலும், மாவட்ட அளவிலும் சாதனைகள் படைத்துள்ளது. மாணவர்களே, நீங்களும் சாதனைகள் பல படைத்து நம் பள்ளிக்கு பெருமையும் புகழும் சேர்க்க வேண்டும். இந்த திண்டுக்கல் மண்ணிலே கல்வி விதைத்தவர்கள் நம்முடைய இயேசுவை தந்தையர்கள். இந்த நீண்ட வரலாற்றுகள் திருப்பு முறையாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். 1921ஆம் ஆண்டு அருந்தந்தை ஷாம் அவர்கள் தான் இந்த தொடக்கப்படி உயர்நிலைப்படியாக உயர்த்த வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் பொறுப்பு மாற்றப்பட்டது. அதன் பிறகு அருந்தந்தை சாந்தப்பர் அவர்கள் பொறுப்பேற்றார். சாந்தப்பர் அவர்கள் தான் முதல் இந்திய தலைமை ஆசிரியர். உணர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு, நன்றி உணர்வோடு உங்களது சிந்தனையையும் இதயத்தையும் திறன்களை வளர்த்துக் கொண்டு மிகப்பெரிய மகான்களாக நீங்கள் வளர வேண்டும். அதற்கு இந்த பள்ளி கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நிச்சயமாக நம்முடைய கடவுள் அன்னை மரியாளுடைய அருள் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக நம்முடைய திண்டுக்கல் துறவிய பேரவையிலிருந்து பிரதிநிதிகளாக வந்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், நலம் விரும்பிகள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய கைகளை உயர்த்தி கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.